இந்த வீடியோ பக்கம் வந்து எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்போ எங்கே இருக்கேன்னா ரெட்டையார்பட்டி மலையில் தான் இருக்கேன். இந்த இடத்த நீங்கள் நிறைய படங்களில் பார்த்துக்கலாம். சிங்கம் ஒன்றில் பார்த்துருப்பீங்க, அப்புறம் உத்தமபுத்திரன் படத்தில் பார்த்துருப்பீங்க. தனுஷும் மொட்டை ராஜேந்திரனும் இந்த இடத்துல வச்சு தான் ஃபைட் பண்ணுவாங்க. அப்புறம் மலையாள படம், ஃபேமஸான மலையாள படம் நீலகசம்ங்கிற ஒரு படம் கூட இந்த இடத்துல வச்சு தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் இருக்கிறதுலே ஒரு ஐகானிக்கான இடம். இந்த இடத்துக்கு வரவங்க யாருமே ஃபோட்டோ எடுக்காமல் இந்த இடத்த கிராஸ் பண்ண மாட்டாங்க. இந்த இடத்துல இன்னொரு சிறப்பு என்னென்னா, நீங்கள் பார்க்குற இந்த ஹைவே தான் நம்ம இந்தியாவிலே இருக்கிற மிகப்பெரிய ஹைவே. NH-44ன்னு சொல்லப்படுற இதுதான் ஜம்மு காஷ்மீரில் இருக்கிற ஸ்ரீநகரில் ஆரம்பித்து நம்ம கன்னியாகுமரியில் முடியுது. கிட்டத்தட்ட 4112 கிலோமீட்டர் தொலைவாக இது இருக்குது. இந்த ஹைவேக்காக தான் இந்த மலையை உடச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ நான் இந்த இடத்த உங்களுக்கு ஃபுல்லாக சுற்றி காட்ட போகிறேன். இந்த வீடியோ நீங்கள் அதெல்லாம் ஃபுல்லாக பாருங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் போச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இந்த திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற சிறப்பான இடங்கள் எல்லா இடங்களும் போய் இந்த மாதிரி வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதில் ஒரு வீடியோவாக தான் இந்த இடத்தையும் பற்றி சொல்லணும் அப்படிங்கிறக்காக இந்த வீடியோ எடுக்கிறேன். சரி வாங்க, உங்களுக்கு எல்லாமே சுற்றி காட்டுறேன், நீங்களும் பாருங்கள். இந்த மலை அடிவாரம், அதாவது இந்த சாலை ஓரமாக பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன செடிகள் அழகாக இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பூக்களாக பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. பாருங்கள், உங்களுக்கும் காட்டுறேன். சரி, பார்த்தீங்கன்னா இந்த ஹைவேக்காக மட்டுமே இந்த பாதையை உருவாக்கியிருக்காங்க. முழுக்க முழுக்க மனித உழைப்பினால் மட்டுமே உருவாக்கப்பட்டதாக இந்த பாதை இருக்குது. இது பார்த்தீங்கன்னா தெரியும், வெடிப்பொருட்களையும் மனிதர்களையும் வச்சுமே இந்த பாதையை உருவாக்கியிருக்காங்க. என்னதான் இது செயற்கையாக செய்யப்பட்டாலும் இந்த இடம் பார்க்க நல்ல இயற்கை அழகாக தான் இருக்குது. இந்த உடைக்கப்பட்ட இந்த பாறைகளையுமே மரங்கள் முளைச்சி நல்ல இயற்கையாக இருக்குது. இதனாலே இந்த இடத்துக்கு வரவங்க எல்லாருமே ஃபோட்டோ எடுக்காமல் இந்த இடத்த விட்டு போனதில்லை. நீங்களும் வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கோங்க. இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னா திருநெல்வேலிலேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தூரம் தான் இருக்குது. நாகர்கோவில் போகிற வழியில் தான் இருக்குது. இந்த இடத்தோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, நாங்கள் சில ஃபோட்டோ எடுத்துருக்கோம், அதை இந்த வீடியோவில் காட்டுதான், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சரி, பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட்லாம் முடிச்சாச்சு. நீங்களும் இங்கே வந்தீங்கன்னா ஃபோட்டோலாம் எடுங்க, ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. ஏன்னா இது நேஷனல் ஹைவேங்கிறனால எப்போவுமே வாகனம் போய்கிட்டே தான் இருக்கும். அதனால் உங்கள் சேஃபை நீங்கள் தான் பார்த்துக்கணும். சரி, நாங்கள் இப்போ இந்த மலை மேலே ஏற போகிறோம். மலை மேலே நின்று பார்த்தா திருநெல்வேலியோட மொத்த அளவுமே தெரியுங்க. அதையும் பார்க்கணும், அதையும் உங்களுக்கு காட்டுதோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த மலை ஏறிட்டோம். இந்த ஏறுறதுக்கான பாதைலாம் கிடையாது, நாங்களாக ஒரு பாதையை கண்டுபிடிச்சி தான் ஏறிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் வந்தீங்கனாலும் ஏற ட்ரை பண்ணாதீங்க, ரொம்ப மோசமான பாதையாக இருக்குது. ஃபுல்லாக பாறைகளாக இருக்கிறதுனால கால் தவறி இவ்வளோ வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் உங்களுக்கு காமிக்கணுங்கிற ஒரு நோக்கத்துக்காக மட்டுமே மேலே ஏறி காமிக்கும். யாரும் இந்த ரிஸ்க் எடுக்காண்டாம். சரி வாங்க போய் பார்க்கலாம். இன்னும் எவ்வளோ தூரம் ஏறணுன்னே தெரியல, வாங்க போகலாம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மலை உச்சியில் வந்து என்னாச்சு, ஃபஸ்ட்டே ஒரு மலை உச்சி மேலே இப்படி நிற்க செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. வாங்க நம்ம திருநெல்வேலி காட்டுறேன், எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க. திருநெல்வேலிக்க நீங்கள் பார்க்குறது சின்ன சின்ன கட்டிடமாக இருக்குது, எல்லாமே வீடு. நீங்கள் உங்களுக்கு ஃபுல் வியூ காட்டுதேன்.
சரி, திருநெல்வேலியை ஃபுல் வியூ காமிச்சிருக்கேன். அது எந்தளவுக்கு தெளிவாக இருக்குன்னு தெரில. ஆனால் பார்த்தீங்கன்னா தெரியும், எனக்கு பின்னால் சின்னதாக இருக்குது. அதான் திருநெல்வேலி. சரி, பார்த்தீங்கன்னா அந்த மலை உச்சிலேருந்து கீழே அந்த ரோடு பார்க்க எப்படி இருக்குன்னு தெரியுது. பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆபத்தானது. இங்கே யாருமே வரணும்னு முயற்சி எடுக்காண்டாம். நான் சும்மா ஃபண்டுக்காக உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக மட்டுமே மேலே வந்து வீடியோ எடுத்திருக்கேன். நீங்கள் யாரும் இதை ட்ரை பண்ணி பார்க்காண்டாம். நீங்கள் வந்தீங்கன்னா கீழே மட்டும் நின்று ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு போய்கிட்டே இருங்க. இங்கே யாரும் வராங்க, எந்த ஒரு சேஃப்டியுமே இல்லை. பார்த்திங்கன்னா இது ஒரு வேலி எதுவுமே கிடையாது. இது வந்து ஒரு நிலையான பாறையும் கிடையாது. பார்த்திங்கன்னா தெரியும், அங்கங்கே பாறை உடஞ்சி தான் இருக்கும். இதை நம்பி நிற்கவும் முடியாது. அதனால் யாரும் வராங்க. ஃபுல்லாக உங்கள் சேஃபை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ நீங்கள் பொறுமையாக ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நீங்கள் எந்தளவுக்கு லைக் பண்ணீங்களோ அது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் இருக்கும். நம்ம தென் மாவட்டங்களில் சிறப்புமிக்க இடங்களும் நிறைய இருக்குது. அப்படி ஒவ்வொரு இடமா போய் நான் அந்த மாதிரி வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். எதுக்குன்னா யூடியூப் மூலமாக தெரியாதவங்களுக்கும் தெரியப்படுத்துங்கிற ஒரு முயற்சி தான் இது. ஸோ அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் இந்த சேனலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணீங்களோ எனக்கு அந்தளவுக்கு புது இடங்களில் போய் வீடியோ பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும். சரி, அடுத்த ஒரு நல்ல இடத்துல உங்களை மீட் பண்ணுதேன். பாய்.